நேற்றைய சிறுகதையால் திருக்குறள் நிகழ்ச்சி இன்று தொடர்கின்றது. வெங்கடேசா, உன் வீட்டு நாயை என்ன செய்தாய் என்று அதிர்ச்சியுடன் வரதராஜ் கேட்க, என்னுடைய மனைவியின் மகனின் தொல்லை தாங்க மாட்டாமல் அந்த நாயை பக்கத்து கிராமத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்று வெங்கடேசன் சொல்ல, அட பாவி, புண்ணியம் செய்யாமல் இப்படி பாவத்தை செய்துவிட்டாயே என்று வரதராஜ் உரிமையுடன் வெங்கடேசனை கேட்க, என்னப்பா வரதராஜ் சொல்லுகிறாய் என்று வெங்கடேசன் கேட்டார். நாய் என்பது நமது வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு மட்டுமல்ல, அது மனிதர்களை கொடிய விஷ ஜந்துக்கள் இருந்து காப்பாற்றும், களவாட வருகின்ற திருடர்களை நமக்கு காட்டி கொடுக்கும். இப்பேற்பட்ட ஒரு நாயை, மனிதர்களுக்கு நன்மையை செய்கின்ற ஒரு நாயை, நல்லதை செய்கின்ற ஒரு நாயை, நன்றியை காட்டுகின்ற அந்த வாயிலா ஜீவனை, அன்பு என்றால் என்ன என்று மனிதர்களுக்கு உணர்த்துகின்ற அந்த வாயிலா ஜீவனை இப்படி பக்கத்து ஊரில் சென்று விட்டு வந்திருக்கின்றாயே என்று உரிமையுடன் நண்பன் வெங்கடேசனை கண்டித்தான் வரதராஜன். என்னப்பா சொல்கிறாய் என்று வெங்கடேசன் கேட்க, சென்ற வாரம் என்னுடைய வீட்டிலே இரவு நேரத்திலே எனது வீட்டு நாய் பயங்கரமாக குலைத்தது, விட்டு குலைத்தது. எங்களுக்கு என்ன ஏது என்று எனக்கும் என் மனைவிக்கும் புரியவில்லை. கதவை திறந்து பார்த்தால் ஒரு பெரிய கொடிய விஷமுள்ள நல்ல பாம்பு எங்கள் வீட்டு கதவுக்கு அருகிலே வாசலிலே படுத்து கொண்டிருந்தது. நாய் அந்த பாம்பை பார்த்து குலைக்க, பாம்பு சீர நாங்கள் அந்த பாம்பை விரட்டி அடித்து கொள்ள முயற்சி செய்த பொழுது தப்பித்து சென்று விட்டது. அந்த நேரத்திலே அந்த நாய் இல்லை என்றால் எனது மனைவியையோ அல்லது என்னுடைய உயிரையோ தன்னுடைய கொடிய விஷத்தால் கொன்றிருக்கும். அதுபோல நன்மை தரக்கூடிய அந்த வாயிலா ஜீவனை இப்படி நீ செய்துவிட்டாயே என்று சொல்ல வெங்கடேசன் வாயடைத்து நின்றான். எனவே மாணவ செல்வங்களே, பிற உயிர்களிடத்தில் மனிதர்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் இதுபோல விலங்குகளிடத்திலே நீங்கள் அன்பு காட்டுங்கள், நன்றி காட்டுங்கள். அதைதான் வள்ளுவர் என் நன்றி கொண்டாருக்கும் உயிர்கொள்ளலாம்